எண்ணிக்கொள்ளடி என் சின்ன கண்மணி. அத்தியாயம் 11. மருத்துவ அறையில் ஜெனிஃபர் படுத்திருக்க அங்கிருந்த நர்ஸ் ஏற்கனவே அவளுக்கு மயக்க மருந்தை கொடுத்திருந்தாள். டாக்டர் அடுத்ததாக வேலையை ஆரம்பித்தார். ஜெனிஃபரின் கீழ்தாடையில் கை வைத்து ஊசி போட இடம் தேடினார். நம்ம மருந்தை எடுங்க என்றார். ஊசியில் மருந்தை ஏற்றி ஜெனிஃபரின் கீழ் முகத்தில் குத்தினார். ஆபரேஷன் நேரத்தில் அறை கதவு சத்தத்துடன் திறக்கப்பட்டது. பிரதாப் மூச்சு வாங்க ஓடி வந்திருந்தான். டாக்டர் அவளின் முகத்தில் வைத்திருந்த ஊசியை எடுத்தார். சார், நீங்கள் என்ன இங்க? இந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்லை சார். டாக்டர் கையில் வைத்திருந்த ஊசியை பார்த்தான். நம்ம ஊசியை போட்டுட்டீங்களா? இப்போ தான் ஊசி போட ஆரம்பித்தேன். நீங்கள் உள்ளே வந்ததும் எடுத்துட்டேன். முழுசாக ஒரு எம்எல் கூட உள்ளே போயிருக்காது. படுக்கையில் இருந்த ஜெனியை பார்த்தான். என்னாச்சு சார்? இந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் வேண்டாம். நீங்கள் அடுத்த ஆளுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க. மறுபேச்சு பேசாமல் டாக்டர் கிளம்பினார். பின்னாலேயே ராஜேஷும் ஓடி வந்திருந்தான். டாக்டர் வெளியே வர பிரதாப் உள்ளே நின்றிருந்தான். எதுக்குடா ஓடி வந்த? அங்கே பாரு. படுக்கையை பார்க்க அங்கே ஜெனிஃபர் இருந்தாள். ஜெனிஃபரா? லிஸ்ட்டை சரியாக பார்க்குறது இல்லையா ராஜேஷ்? இல்லை, ஜெனிஃபர்னு தெரிஞ்சே தான் விட்டியா? டேய், என்னடா எப்படிலாம் கேட்குற? இன்னைக்கு லிஸ்ட்டில் ஜெனிஃபர் இருக்க விஷயம் நிஜமாக எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா விட்டுருப்பேனா? அவளுக்கு மயக்கம் தெளிய 2 மணி நேரம் ஆகும். மயக்கம் தெளிந்ததும் அவளிடம் மட்டும் ஆட்களின் மூலம் 5 லட்சம் பணம் கொடுத்து வழக்கமாக ஆட்களை இங்கிருந்து அனுப்புவது போல் கண்களை கட்டி இடம் தெரியாமல் அனுப்பினர். மற்ற 9 பெண்களுக்கு ஆபரேஷன் முடிந்து அவர்களும் பணம் கொடுத்து வெளியேற்றப்பட்டனர். வந்த அனைவருமே விருப்பத்துடன் வந்து தானம் வழங்கியவர்கள். ஆனால் பாவம், அவர்களின் வாழ்க்கை மேற்கொண்டு கொடூரமாக மாறும். மறுநாள் காலை உணவு உண்ண பிரதாப்பும் ராஜேஷும் ஜெனியின் ரெஸ்டாரண்ட்டிற்கு சென்றனர். உணவுண்ண வந்த தன் நண்பர்களை அக்கறையாக கவனித்து கொண்டாள். பிரதாப்பின் கட்டாயத்தினால் அதற்கான பணத்தையும் பெற்றுக்கொண்டாள். ஜெனி, சொல்லு பிரதாப். தன் வேலைகளை செய்து கொண்டே முகம் பார்க்காமல் அவனிடம் பேசினாள். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. பர்சனலாக பேசணும். தலை தூக்கி அவன் முகம் பார்த்தாள். தெளிவாக தான் இருந்தான். சரி வா. அருகில் இருந்த ஒரு குடியிருப்பு வீட்டினுள் அவனை அமர வைத்தாள். வீட்டின் கதவை நன்கு திறந்து வைத்திருந்தாள். ராஜேஷ் ரெஸ்டாரண்ட்டிலேயே அமர்ந்திருந்தான். இதுதான் உன் வீடா? ஆமாம், ஆனால் இது வாடகை வீடு தான். பரவாயில்ல, ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே இருக்குல்ல, உனக்கு அலைச்சல் கம்மியாக இருக்கும். ஆமாம். சரி, என்ன விஷயம் சொல்லணும்? தன் பேக்கிலிருந்து பணக்கட்டுகளை நீட்டினான். எல்லாம் 500 ரூபாய் தாட்கள். 5 லட்சம் இருக்கலாம். என்ன இது? இதில் 5 லட்சம் ரூபாய் இருக்குது. பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சுக்கோ. இதுவரை அவளுடன் பழகிய சிலரும் ரெஸ்டாரண்ட்டிற்கு அடிக்கடி வந்து செல்லும் கஸ்டமர்களும் பணம் தந்து உதவுவது போல் பேசுவர். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்பே வேறு. ஆண் துணையின்றி தனிமையில் வாழும் பெண்ணிடம் ஒழுக்கமில்லாத ஆண்மகன் என்ன எதிர்பார்ப்பான்? அதனால் யாரேனும் பணத்தை நீட்டினால் கத்தி மானத்தை வாங்கிவிடுவாள். இப்போது எதிரில் இருப்பது பிரதாப். தன் கோபத்தை கட்டுப்படுத்தி யதார்த்தமாக பேசினாள். நான் உன்கிட்ட பணம் எதுவும் கேட்கலையே பிரதாப். இல்லை ஜெனி, நீ கேட்கல, நானாக தான் தரேன். அதான் ஏன்? நாளைக்கு ஈவினிங் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். நீ இப்படி தனியாக கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அமைதியாக போக முடியல. ப்ளீஸ், இதை வாங்கிக்கோ. பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும்ல. அவனின் எண்ணம் புரிந்து சாந்தமானாள். பரவாயில்ல பிரதாப், உங்களை ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்க்காம இருந்திருந்தா எனக்கு வேண்டியதை நான் மட்டும்தானே கவனிச்சிருக்கணும். இது ஊட்டிங்கிறதுக்காக எந்த பழக்க வழக்கமும் மாற போகிறதில்ல. இப்போ உன்னை வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இந்த கேப்பில் என் எதிர்த்த வீட்டுக்காரங்க நீ யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க. இதில் நான் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறது அவங்களுக்கு தெரிஞ்சது இல்லாததும் பொல்லாததும் பேசி ஊர் முழுக்க பரப்புவாங்க. இந்த ஊரில் ரெஸ்டாரண்ட் வச்சு கண்ணியமாக வாழ்ந்துட்டுருக்கேன். உன் அக்கறைக்கு மதிப்பு கொடுத்து நான் இதை வாங்கினேன்னு வச்சுக்கோயேன், என் கௌரவமே போயிடும். என்ன ஜெனி, இதுக்கு போய் இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசுகிற? ஜெனி, வீட்டில் தான் இருக்கியா? நான் ரெஸ்டாரண்ட்டில் இருப்பேன்னு நினச்சேன். ஒரு வயது முதிர்ந்த அம்மா உள்ளே வந்தார். எங்கள் வீட்டில் டீ தூள் தீந்துருச்சு, அதான் உங்ககிட்ட வாங்கலான்னு வந்தேன். தம்பி யார் புதுசாக இருக்காரு? என் கூட காலேஜில் படித்தவர். வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன கையில் இவ்வளோ பணம் கட்டு வச்சுருக்கீங்க? ஜெனிஃபர் கேட்டாளா? அதாவது கடன் கேட்டாலான்னு தான் கேட்டேன். நல்ல நாணயமான பொண்ணு தம்பி. கடன் கொடுத்தீங்கனாலும் கரெக்டாக திருப்பி கொடுத்துருவா. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்க? ஜெனிஃபர் கேட்க அந்த வயதான பெண் தான் கேட்க வந்ததை மறந்து விட்டார். அது என்ன கேட்க வந்தேன்னு ஞாபகம் இல்லையே. டீ தூள் தானே, இருங்க எடுத்துகிட்டு வரேன். ஜெனிஃபர் உள்ளே கிச்சனில் சென்று டீ தூள் எடுத்து வந்து தந்தாள். சரி, நான் வரேன் என இழுத்து கொண்டே கிளம்பினார். வாசலை தாண்டியும் அவ்வப்போது வீட்டினுள் கண்ணை நுழைத்தார். யார் இவங்க? ஏன் எதிர்த்த வீடு?
கிட்டத்தட்ட இந்த ஊரோட ரேடியோ சிட்டி இவங்க தான். இப்போ நான் உன் கையில இருந்து பணத்தை வாங்கினாலும் வாங்காட்டியும் ஊர் முழுக்க பரவிடும். பிரதாப் எவ்வளவு எடுத்து சொல்லியும் ஜெனி அந்த பணத்தை வாங்க உறுதியாக மறுத்தாள். வேறு வழியின்றி பிரதாப் அங்கிருந்து பணத்துடன் கிளம்பினான். முந்தைய நாள் முழுக்க ஷர்மி தனக்கு அளித்த வேலைகளின் விவரத்தை தெரிந்து கொள்ளவே சரியாக இருந்தது. இன்று அலுவலகம் வந்ததும் ஷர்மியின் கைகள் நேராக வருணின் கேபின் கதவை திறந்தது. மே ஐ கம் இன்? தன் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்த வருண் இந்த குரலை கேட்டு திடுக்கென தலை நிமிர்ந்தான். கேட்ட குரலாக இருந்தது. யார் என பார்த்தால் ஷர்மி. இவ எதுக்கு இங்க வரா? உள்ள வரலாமான்னு கேட்டேன். வா. வாங்கன்னு சொல்ல மாட்டானா? வான்னு சொல்றான். என்னமோ பொண்டாட்டியை கூப்பிடுற மாதிரி என முணுமுணுத்து கொண்டே வந்தாள். சாண்டி இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி ஃபாலோ பண்ண சொன்னாரு. ஏன் கூட ஃபாலோ பண்ண சொன்னானா? ஆமாம். ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸு கொடு. அவள் தன் கையில் இருந்த ஃபைல்ஸை வருணிடம் கொடுக்க அவன் அதை படித்து பார்த்தான். மண்டு படிச்சிருக்கான்னு தான் பேர். எதில் சேர் ஃப்ரீயாக தான் இருக்குது, உட்கார வச்சு பேசணும்னு காமன் சென்ஸ் இருக்கா என உதறி குவித்து சத்தமில்லாமல் திட்டினாள். சிட் டவுன் என்றான். அட, நம்ம திட்டினது கேட்டுருச்சோ? சரி, நான் சொல்ல சின்ன ஒர்க் எல்லாம் முதல்ல கம்ப்ளீட் பண்ணு. சில வேலைகளை ஒவ்வொன்றாக கூற தன் கையில் இருந்த குறிப்பு புத்தகத்தில் அவன் கூற அதை எழுதி கொண்டிருந்தான். உண்மையில் வேலையில் கவனம் செலுத்துகிறாள் போல என அவளை பார்த்து கொண்டே செய்ய வேண்டியதை கூறிக்கொண்டிருந்தான். திடீரென சாண்டி கூறியது ஞாபகம் வந்து தன் குரல் சத்தத்தை குறைத்தான். நீ கோவத்தில் அவளை கிஸ் பண்ணிட்டடா. அவளின் உதடுகளை கண்டான். இவனின் உதட்டில் உரிமை எடுத்துக்கொண்டோமோ என யோசித்தான். வரிசையாக வேலைகளை கூறிக்கொண்டிருந்தவன் திடீரென அமைதியானதும் சில நொடிகளில் கண் பார்வையை அவனை நோக்கி தூக்கினாள். அவள் பார்ப்பது தெரிந்து தன் பார்வையை இறக்கிக் கொண்டான். டேபிள் மீது வைத்திருந்த ஃபைலின் முனையை பிடித்து வருடி கொண்டிருந்தான். என்ன பண்றாரு சார்? என்னாச்சு? அது அவனுக்கு மேற்கொண்டு பேசவே சங்கடமாக இருந்தது. தலை நிமிராமல் ஃபைலையே நோண்டினான். அன்னைக்கு நைட் பிளாசால நான் உன்கிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது, ஐ எம் சாரி என்றான். அவள் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நடக்காத விஷயத்திற்கு மன்னிப்பு கேட்கிறான். இப்பொழுது என்ன செய்ய? அப்படியே மெயின்டைன் பண்ணலாமா, இல்லை உண்மையை சொல்லிடலாமா? தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்குற பழக்கம் சின்ன குழந்தைக்கு கூட இருக்கும். என் மனசும் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அடங்காது என்றான். அவள் யோசனையில் இருக்க இவன் அவளின் முன் டேபிளில் இருமுறை தட்டி கலைத்தான். ஆ, சாரி கேட்டேன். பரவாயில்ல சார், நீங்கள் தெரியாமல் தானே செஞ்சீங்க. எனக்கும் கொஞ்சம் கோவம் வந்துச்சு. நீங்கள் போதையில் தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னு நானும் விட்டுட்டேன். நல்ல வேளை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என வருணுக்கு சமாதானமானது. இப்படியே மெயின்டைன் பண்ணலாம், அப்போ தான் பையன் நம்மக்கிட்ட வாலாட்டாமல் அமைதியாக இருப்பான் என ஷர்மி நினைத்து கொண்டாள். ஒரு பெண்ணிடம் இப்படி அத்துமீறி நடந்ததை எண்ணி வருத்தத்தில் இருந்தான் வருண். உண்மை தெரிந்தால் என்ன செய்வானோ? வேலையில் இருக்கும்பொழுது டேபிளில் இருந்த அவளின் ஃபோன் ஒலிக்க அதில் சரவணன் என்ற பெயர் பதிவில் தெரிந்தது. வருணும் கவனித்தான், அதில் சரவணனின் பெயர் இருந்தது. அவள் காலை கட் செய்தாள். மீண்டும் ஒருமுறை சரவணனின் அழைப்பு வந்தது. பரவாயில்ல பேசு என்றான். இல்லை பரவாயில்ல, அப்புறம் பேசிக்கிறேன். தன் முன் பேசக்கூடிய விஷயமாக இருந்தால் பேசுவாள். நிச்சயம் அது சப் இன்ஸ்பெக்டர் சரவணனாக இருக்க வேண்டும் என வருணுக்கு தோன்றியது. நோட்பேடில் வருண் தந்த தகவலை குறிப்பாக எழுதி கொண்டவள் கேபினை விட்டு வெளியேறினாள். தன் கேபினுக்கு வெளியே இருந்த சிசிடிவி கேமராவை ஸ்கிரீனில் ஆன் செய்ய அவள் கதவை தாண்டியதும் மொபைலை எடுத்து சரவணனிடம் பேசுவது தெரிந்தது. அவனிடமாக தான் இருக்கும் என வருண் நம்பினான். அவள் முகத்தில் தெரிந்த தீவிரத்தை பார்த்தால் எந்த விஷயமாக இருக்கும் என யூகிக்க முடியவில்லை அவனால். இந்த ஷர்மியோட விஷயத்தை அப்படியே விட்டு விடுவோமே என வருண் யோசித்தான். தன் தங்கை கனிகாவிடமிருந்து பெற்ற ஷர்மியின் முகவரியை எடுத்து பார்த்தான். ஷர்மியின் தாய் தந்தை இருவரும் மார்க்கெட்டில் காய்கறி வாங்கி நடந்து கொண்டு சென்றிருந்தனர். என்னங்க அங்கே பாருங்க, அது பவித்ராவுக்கு பார்த்த மாப்பிள்ளை வருண் தேவன் தானே? அவனிடம் சென்றனர். தம்பி வணக்கம், நீங்கள் வருண் தேவன் தானே? ஆமாம். வருண் அவர்களை அடையாளம் தெரியாமல் பார்த்தான். நான் பவித்ராவோட பெரியம்மா, ஷர்மியோட அம்மா. ஷர்மி கூட இப்போ உங்கள் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறதா சொன்னா. அட ஆமாம், ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல என்றான் வருண். என்ன தம்பி இந்த பக்கம்? ஆஃபீஸ் வேலையாக போயிட்டு இருந்தேன். காரில் ஏதோ ப்ராப்ளம், திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. வேற கார் கொண்டு வர சொல்லியிருக்கேன், அதான் வெயிட் பண்ணுறேன். இதுதான் எங்கள் வீடு தம்பி என அவனுக்கு எதிரில் இருந்த வீட்டை கை காட்டினார். கார் வர வரைக்கும் உள்ளே வந்து கொஞ்ச நேரம் உட்காரலாமே. சரி என்றான். அவர்கள் முன்னே செல்ல வருண் அவர்களின் பின்னே சென்றான். அவனின் திட்டமே இதுதானே, அவர்களை வீட்டினுள் அழைக்க வேண்டும் என காரை பார்க் செய்து நின்றிருந்தான்.
காரில் எந்த பிரச்சனையும் இல்லையே, எதற்காக இங்கு காரை நிறுத்தி பிரச்சனை என போய் கூறினார். அவனின் டிரைவர் குழம்பி போய் நின்றிருந்தான். வருண் உள்ளே நுழைந்ததும் வீட்டை ஆராய ஆரம்பித்தான். ஆங்காங்கே நிறைய புகைப்படங்கள் மாட்டப்பட்டிருந்தது சுவற்றில். ஆனால் தன் காதலியின் புகைப்படத்தில் பொட்டு வைத்து மாலையிடப்பட்டிருந்தது கண்டு இதயம் வலித்தது. அவன் பவித்ராவின் புகைப்படத்தையே பார்த்து நிற்க அதை காமாட்சி பார்த்தார். தம்பி உட்காருங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். காமாட்சி கிச்சனில் கூல்ட்ரிங்க்ஸ் தயார் செய்ய அவரின் கணவரும் அருகில் வந்து நின்றார். என்னங்க கவனிச்சிங்களா? பவித்ராவோட ஃபோட்டோவை பார்த்து வருத்தப்பட்டு இருந்தாரு. நானும் பார்த்தேன். ஆனால் இவங்க 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்கன்னு தானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்க, எனக்கும் தெரியும். ஆனால் கல்யாணம் முடிவான பிறகு ஒருத்தர் மேலே ஒருத்தர் விருப்பம் வந்திருக்கலாம். பாவம், நம்ம பவித்ராவோட வாழ்க்கை இப்படி முடியணும்னு இருந்திருக்கு. வருண் மேற்கொண்டு அங்கிருந்த புகைப்படங்களை ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பித்தான். காமாட்சி மற்றும் அவரின் கணவருடன் ஒரு பெண் நின்று புகைப்படம் எடுத்திருக்கிறாள். பவித்ராவின் புகைப்படத்திற்கு பிறகு அங்கிருந்த அனைத்து புகைப்படத்திலும் லட்சணமான பெண் ஒருத்தி நின்றிருந்தாள். அவளின் தனிப்பட்ட புகைப்படம் கூட சுவற்றில் மாட்ட வைக்கப்பட்டிருந்தது. தயார் செய்த லெமன் ஜூஸை வருணுக்கு தருவதற்காக ஹாலிற்கு வந்தார் காமாட்சி. அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தான் வருண். தம்பி, இந்தாங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. புகைப்படத்தை பார்த்து குழம்பி போயிருந்த வருண் காமாட்சி அவர்களிடம் தன் சந்தேகத்தை கேட்க நினைத்தான். ஆண்டி, இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு யாரு? என்ன தம்பி இப்படி கேட்குறீங்க? என்னோட பொண்ணு ஷர்மி, இது உங்கள் ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறா. அவளை பார்த்தது இல்லையா? வருணுக்கு ஷாக்காக இருந்தது. இதுதான் உங்கள் பொண்ணா? அவனின் வார்த்தையை மனதிற்குள்ளேயே கண்ணால் மட்டும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தினான். அவர்களுடன் புகைப்படத்தில் இருக்கும் பெண்ணிற்கும் தற்பொழுது தன் ஆபீஸில் வேலை செய்யும் ஷர்மியின் முகத்திற்கும் எந்த பொருத்தமும் இல்லை. இந்த போட்டோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது என்றான். ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ஷர்மி காலேஜ் முடிச்சு அங்கே ஒர்க்கில் ஜாயின் பண்ணும்போது எடுத்தது. இப்போ ரீசெண்டாக ஷர்மி கூட நீங்கள் எடுத்த ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? ஷர்மியின் விவரத்தை ஏன் கேட்கிறார்? சற்று வினோதமாக தான் இருந்தது காமாட்சிக்கு. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோன்னா யோசித்தார் காமாட்சி. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷர்மி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும்போது ஃபோட்டோ எடுத்தோம்ல, அதை காட்டு என்றார் அவரின் கணவர். ஆமாம், அந்த ஃபோட்டோ இருக்குல்ல. தன் மொபைலை தேடி எடுத்தார். ஷர்மியுடன் ஏர்போர்ட்டில் எடுத்த ஃபோட்டோவை வருணிடம் காட்ட ஃபோனை நீட்டினார். அதை பார்த்த வருண் மேலும் குழம்பி போனான். வீட்டின் புகைப்படத்தில் இருக்கும் பெண்ணும் ஏர்போர்ட்டில் ஷர்மி என்று இவர்களுடன் புகைப்படம் எடுத்திருக்கும் பெண்ணும் ஒரே ஆள். ஆனால் தன்னுடன் ஆஃபீஸில் வேலை செய்யும் ஷர்மி இவர்களின் மகள் இல்லை. மை காட், அப்போ யார் இந்த பொண்ணு? எதுக்காக இவங்களோட பொண்ணுன்னு சொல்லி ஏன் ஆஃபீஸில் வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கான்? தங்கள் மகளின் புகைப்படத்தை பார்த்த வருணின் கண்கள் அதிர்ச்சியில் இருப்பது இந்த பெற்றோருக்கு குழப்பத்தை தந்தது. தம்பி, ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது தொந்தரவு கொடுக்குறாளா? இவர்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது என தன் முகபாவனையை மாற்றி பொய்யாக புன்னகைத்தான். சேச்சே, அவங்களால என்ன பிரச்சனை வரப்போகுது? ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதே நேற்று தானே. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன், வேலை இருக்குது. கார் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரே பொண்ணு தானா என வருண் கேட்க தம்பதியர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏன் இப்படி கேட்கிறார் என புரியாமல். வருணுக்கு புரிந்தது கேட்கும் கேள்விகள் வித்தியாசமாக இருப்பதால் அவர்கள் குழம்பி போகின்றனர் என. ஆமாம் தம்பி, எங்களுக்கு ஒரே பொண்ணு ஷர்மி மட்டும்தான் என்றார் காமாட்சி. சரி, நான் போயிட்டு வரேன். வருண் கிளம்ப தம்பதியர் இருவரும் வாசல் வரை வந்து அனுப்பினர். அந்த வீட்டிலிருந்து சில அடி தூரம் தள்ளி வருணின் கார் நின்றிருந்தது. அவன் அதில் ஏறி புறப்பட்டான். காரில் ஏறி அமர்ந்ததும் தன் முழு அதிர்ச்சியை வெளிப்படுத்தினான். கடவுளே, ஃபோட்டோவில் இருக்கிறது தான் அவங்க பொண்ணு ஷர்மிளாவா? அப்படின்னா ஆஃபீஸில் இருக்க ஷர்மி யாரு? ஆனால் பவித்ராவோட அம்மா இவ தான் ஷர்மின்னு கடைப்பையன்கிட்ட கூட அறிமுகப்படுத்தி வச்சாங்களே. அப்போ அவள் யாருங்கிற விஷயம் பவித்ராவோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்குமா? ஒரே குழப்பமாக இருந்தது. இத்தனை நாட்கள் அவளுடன் நடந்த சந்திப்புகள் அவனுக்கு வந்து சென்றது. முதல் முறையாக லிஃப்டிலிருந்து கனிகாவுடன் அவள் வெளியில் வரும்பொழுது யதார்த்தமாக எடுத்து விட்டான். அன்றே சாயப்பட்டறையில் ஒருவனை கடத்தும் பொழுது அங்கும் வந்து நின்றாள். அப்படியென்றால் அவள் தன்னை தொடர்ந்து வந்ததற்கு முக்கிய காரணம் உண்டு. டிரைவர், பவித்ராவோட வீட்டுக்கு போங்க என்றான் வருண். தன் முதலாளி தனிமையில் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தது அவனுக்கு அச்சமாக இருந்தது. இதில் இறந்து போன பெண்ணின் இல்லத்திற்கு உடனே செல்ல கூறுகிறாரே என யோசனையாக இருந்தது டிரைவருக்கு. ஆண்டி, வீட்டில் உள்ளே அமர்ந்திருந்த பவித்ராவின் தாய் குரல் கேட்டு வாசற் கதவை நோக்கி வந்தார். வருண் உள்ளே வந்தான். வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. இருங்க, நான் லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன். அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் லெமன் ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்குமோ? இல்லை ஆண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜூஸ் குடித்தேன். இப்போ எனக்கு தாகம் எதுவும் இல்லை. நீங்கள் உட்காருங்க. அந்த வீட்டிலும் பவித்ராவின் புகைப்படத்திற்கு பொட்டு வைத்து மாலையிட்டிருந்தனர். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கேன்ப்பா.
ஆஃபீஸ் காம்பவுண்டுக்குள்ளே பில்டிங் கட்டுற வேலையெல்லாம் நான் ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இப்போதைக்கு அவசரம் இல்லைன்னு சொன்னதுனால ஒர்க்கை கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணுறேன் என்றான். பரவாயில்ல தம்பி, இங்கே தான் என் கூட ஷர்மி தங்கியிருக்கால்ல, அவசரம் எதுவும் இல்லை என்றார். ஷர்மி இப்போ உங்கள் ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறா? ஈவினிங்கில் மட்டும் கொஞ்சம் ஒர்க் முடிஞ்சதும் கரெக்ட் டைமுக்கு அனுப்பிடுங்களேன் என அக்கறையாக கேட்டார். நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம் ஆண்டி. ஷர்மி பத்திரமா வீட்டுக்கு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆஃபீஸ் கார்லேயே வரக்கூட அரேஞ்ச் பண்ணி விடுறேன். பவித்ராவின் தாய்க்கு அப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபாரினில் தங்கியிருந்ததா சொன்னாங்க. என்ன ட்ரீட்மெண்ட்டு என தன் சந்தேகத்தை கேட்க ஆரம்பித்தான். அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே மூச்சு திணறல் பிரச்சனை இருக்குது. தூசி அதிகமாக இருக்கிற இடம் சுத்தமாக ஒத்துக்காது. அடிக்கடி ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபாரின் போக வேண்டியது இருந்ததுனால அங்கேயே படிக்க வச்சோம். அப்படியா? அப்போ ஷர்மியை பார்க்க நீங்கள் ஃபாரின் போயிருக்கீங்களா? இல்லை தம்பி, இது வரைக்கும் நான் இந்தியாவை விட்டு எங்கேயோ வெளியே போனதில்லை. ஷர்மியே இது வரைக்கும் 2 தடவை தான் இங்கே வந்திருக்கா. இப்போ தான் 3வது தடவையாக இந்தியாவுக்கு வந்து இங்கே தங்கியிருக்கா. சரி ஆண்டி, ஷர்மியோட அம்மா அப்பாவுக்கு ஷர்மி இங்கே தங்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லையா என்றான். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி. சொல்லப்போனால் ஷர்மியை இங்கே தங்க வைக்கிற ஐடியாவே அவங்களோடது தான். இந்த வீட்டுக்கு ஷர்மி வரும்போது அவங்களும் கூட வரதா இருந்தது. அதுக்குள்ளே ஒரு கோர்ட் கேஸ் அன்னைக்கு வாய்தா வந்துருச்சு. வேறு வழி இல்லாமல் அவங்க கோர்ட்டு கிளம்பிட்டாங்க. ஷர்மி மட்டும் தனியாக வந்தா. இவங்க சொல்கிறத பார்த்தா ஷர்மி இப்படி தான் இருப்பாங்கிற விஷயமே தெரியாமல் இருந்திருக்காங்க. ஷர்மின்னு பேரை சொல்லி உள்ளே வந்ததும் தன்னோட அக்கா மகன் ஏற்றுக்கிட்டாங்க போல. ஷர்மியோட அம்மா அப்பா கிட்ட விசாரிச்சா இவ தான் எங்களோட பொண்ணுன்னு சொல்லி வேற ஒருத்தியாக காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் அவங்களுக்கே உண்மை தெரியாமல் 3ஆவதாக ஒருத்தி உள்ளே வந்திருக்கா. நம்ம ஆஃபீஸில் இருக்க இந்த ஷர்மி. அவளோட ஒரிஜினல் பேர் என்ன, அடையாளம் என்ன தெரியணுமே. என்ன தம்பி யோசனையிலே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஆண்டி, வீடு கட்டுறதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் அந்த வீட்டில் ரொம்ப கிராண்டாலாம் எதுவும் செய்ய வேணாம், சிம்பிளாக பண்ணால் போதும். சரிங்க ஆண்டி, நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க. அப்பாவுக்கு வேலை அதிகமாக இருக்கான், அதனால உங்களை நேரில் வந்து பார்க்க முடியலன்னு சொல்ல சொன்னாங்க. பரவாயில்ல தம்பி, சோமண்ணாவுக்கும் வயசாகுதில்ல, எத்தனை வேலையை கவனிப்பார். நான் இப்போ கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல எனக்கு கூப்பிடுங்க. எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது தம்பி? இல்லை, ஏதாவது உதவி வேணும்னா உடனே எனக்கு கூப்பிடுங்கன்னு சொல்ல வந்தேன். பவித்ராவின் தாயிடம் கூறிவிட்டு வருண் வெளியே வந்தான். இவளுக்கு என்ன தைரியம்? பொய்யான பேரில் பவித்ராவோட அம்மா வீட்டுக்குள்ளே வந்தது இல்லாமல் ஏன் ஆஃபீஸ்க்குள்ளேயே நுழைஞ்சிருக்கா? காரில் அமர்ந்த வருண், டிரைவர் ஆஃபீஸ்க்கு போங்க என்றான். வருண் உண்மைகளை அறிந்து கொண்ட விஷயம் தெரியாமல் ஷர்மி ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தாள். எதுக்காக இவ பவித்ராவோட வீட்டுக்குள்ளே வந்திருப்பான்? பவித்ராவோட மரணத்துக்கும் இவளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என் பவித்ராவை கொன்னது இவதானா? பவித்ராவோட அம்மாவையும் கொல்ல வந்திருப்பாளோ? ஆனால் கொலை பண்ணணுன்னா என்ன காரணமாக இருக்கும்? பவித்ராவை பற்றி தப்பாக வீடியோ ரெடி பண்ண ஆளுக்கும் இவளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ? கோபத்தில் மனம் ஏதேதோ யோசித்தது. ஆஃபீஸ் அடைந்ததும் அவளை காண உள்ளே வேகமாக நுழைந்தான். வருண் வரும்போதும் செல்லும்போதும் அவனை கண்ணாலே விழுங்கவே ஆஃபீஸில் ஒரு பெண்கள் கூட்டமே இருக்கும். என்னடி, நம்ம மேல் கிளியோபட்ரா இவ்வளோ வேகமாக போகிறாரு? அதுவும் டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுது. அவர் என்ன நம்மளை மாதிரி கையில் இருக்க ஒரு ஒர்க்கை வச்சுக்கிட்டு உட்கார சாதாரண ஆளா? ஓனர் டி, நிறைய ஒர்க் இருக்கும், அதில் டென்ஷனும் வரும். வருண் நேராக அவளின் கேபிளை நோக்கி உள்ளே சென்றான். கோபத்தில் கதவு வேகமாக திறக்கப்படும் சத்தம் அச்சத்தை தூண்டுவதாக இருந்தது. ஷர்மிக்கும் அப்படித்தான். பட்டென கேட்ட அந்த கதவின் சத்தம் அவளை அச்சுறுத்தியது. சார், என்னாச்சு? தன் இருக்கையிலிருந்து எழுந்தாள். வந்தவன் அவளின் கேள்வியையெல்லாம் மதிக்கவில்லை. நின்றவளை கழுத்தோடு சேர்த்து பிடித்து தள்ளினான். பின்னால் இருந்த சுவற்றில் முட்டி நின்றவள் அவன் பிடியை தாங்க முடியாமல் வலியில் துடித்தாள். யார் நீ? சார், அவள் பேச முயற்சிக்க, ஆனால் வருண் தொண்டையை பிடித்த இறுக்கத்தில் வார்த்தை வெளிவரவில்லை. அவனுக்கும் புரிந்தது, இறுக்கப்பற்றிய கையை சற்று விலக்கினால்தான் அவளால் பேச முடியும் என. அதற்காக அவன் கையை விலக்கவில்லை. அவளுக்கு வலியை தரும் வகையில் சற்று தள்ளி பிடித்தான். சார், என்னாச்சு? ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? யார் நீ? உன் பேர் என்ன? எதுக்காக ஏன் பவித்ரா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்க? நீங்கள் சொல்கிறது எதுவும் புரியல. நடிக்காத. குரல் வலையை நசுக்கினான். விடுங்க சார். தன் கையை வலுப்படுத்தி வருணை தள்ளிவிட்டாள். தொண்டை வலித்தது அவளுக்கு. சரியான நாடகக்காரி. இப்படி என் தொண்டையை நசுக்கிட்டு நாடகம் மாட்டேன்னு சொல்கிறீங்க? நடிக்காதரி. உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சிடுச்சு. நீ ஷர்மி இல்லை, பவித்ராவோட அக்காவும் இல்லை. அவளின் கையை பிடித்தான் வலுவாக. கையை விடுங்க. முடியாது. உண்மையை சொல்லு. எதுக்காக இங்கே வந்திருக்க? ஐயோ, நீங்கள் பேசுகிற எதுவும் எனக்கு புரியல. என் கையை விடுங்க. இனிமேலும் உன்னோட பொய்யை நீ தொடரணும்னு அவசியம் இல்லை. நீ ஷர்மி இல்லைன்றது எனக்கு உறுதியாக தெரியும். எப்படி தெரிந்து கொண்டான் என்ற விவரத்தை அவளிடம் கூற விரும்பவில்லை. சொன்னா கேளுங்க. என் கையை விடுங்க. இல்லை என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறீங்கன்னு கத்தி எல்லாரையும் கூப்பிடுவேன்.
நீ பொய் சொன்னா உடனே அவங்க நம்பிடுவாங்களா? அவளால் கைவலி தாங்க முடியவில்லை. ஒரு வழியாக வருணிடமிருந்து தன் கையை விடுவித்து தன் இரு கைகளையும் வருணின் மார்பில் வைத்து வேகமாக தள்ளினாள். அவனின் திடீர் வேகத்தில் தடுமாறி ஒரு அடி பின்னே நகர்ந்தவன் விழாமல் சுதாரித்துக் கொண்டு நின்றான். தன் பிடியிலிருந்து விலகி அறையின் கதவை நோக்கி நடந்த ஷர்மிளாவை பிடித்து நிறுத்த அவளின் தோள்பட்டையை பிடித்தான். அவன் அவளை தொட்ட பிறகும் ஷர்மி நிற்காமல் அறையை விட்டு வெளியேறுவதில் குறியாக இருக்க அவன் பிடித்து இழுத்த வேகத்தில் அவள் ஆடையின் பின்புறம் கிழிந்து தொங்கியது. தன் ஆடை கிழிந்த சத்தம் கேட்டு சட்டென நின்றாள். அந்நேரம் ஷர்மியின் கேபினுக்கு வேலை விஷயமாக வந்த பெண்ணொருத்தி வருணின் கை ஷர்மியின் மீது இருக்க ஆடை கிழிந்த நிலையில் இருந்ததை பார்த்து விட்டாள். அதிர்ச்சியில் அந்த பெண், மேடம் ஏதாவது பிரச்சனையா? அந்த பெண்ணை பார்த்ததும் வருண் தன் கையை விலக்கி கொண்டான். எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க அப்புறம் வாங்க. ஷர்மி கூறிய பதிலை கேட்டு கதவை சாத்திவிட்டு அந்த பெண் அங்கிருந்து சென்றாள். அவளின் ஆடை இப்படி கிழியும் என வருணும் எதிர்பார்க்கவில்லை. தன் ஆடை கிழிந்ததை உணர்ந்தவள் அறையின் உட்பகுதியில் சுவற்றை ஒட்டி தன் முதுகை வைத்து நின்று கொண்டாள். வருணுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. நான் வேணும்னு பண்ணல என சற்று குரல் தாழ்த்தி பேசினான். ஏன் இப்படி பண்ணீங்க? இப்போ நான் எப்படி வெளியே போவேன்? அவளின் கேள்வி இவனுக்கு கோபத்தை தான் வரவழைத்தது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் தப்பிச்சு ஓடினது நீ தானே? புரியிற மாதிரி பேசணும். அதை விட்டுட்டு நீ ஷர்மி இல்லைன்னு சொன்னதையே திருப்பி திருப்பி சொன்ன நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் என்கிட்ட நடிக்காத. என்னால் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. என் பவித்ராவை என்ன பண்ணீங்க? இங்கே பாருங்க வருண், நீங்கள் உண்மை தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நிதானமாக இருங்க. என்னால் எதையும் ஏற்றுக்க முடியல. நீ இப்படி நடிக்கிறத நிறுத்திட்டு உண்மையை சொல்லிடு. கோவத்தில் உன்னை ஏதாவது பண்ணிட போகிறேன். இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட அதிகமாக நடந்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் என்றாள். ஓ, அதான் முன்னையே சொன்னல, நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தேன்னு போய் சொல்லுவேன்னு. இப்போ கண்ணால் பார்த்த சாட்சியே இருக்குது. போய் சொல்லு, எல்லாரும் கண்டிப்பாக நம்புவாங்க. நான் அப்படி சொன்னால் உங்களோட மானமே போயிடும். என் மானம் போகிறத பற்றி நீ எதுக்கு கவலைப்படுற? என் பவித்ரா இறந்து போனதும் எனக்குள்ளே இருந்த சந்தோஷம் நிம்மதி எல்லாம் எப்போவோ போயிடுச்சு. சும்மா பவித்ரான்னு இறந்து போனவளை பற்றியே பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் தான் ஷர்மி. இதுக்கு மேலே என்கிட்ட இருந்து நீங்கள் எதையும் வாங்க முடியாது என உறுதியாக கூறினாள். உன்ன மீண்டும் அவள் குரல் வலியை நசுக்கச் செல்ல கை விரல்களை மடக்கி தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். தான் அணிந்திருந்த கோட்டை கழட்டி அருகில் இருந்த சேரின் மீது வீசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவன் சென்றதும் தான் ஷர்மி தன் முழு அதிர்ச்சியை வெளிப்படுத்தினாள். வருணுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்? இத்தனை நாளாக நம்மளை இவன் ஃபாலோ பண்ணியிருக்கானா? இந்த விஷயம் தெரியாமல் இருந்துட்டோமே. சேரின் மீது வருண் வீசிவிட்டு சென்ற கோட்டை எடுத்து அணிந்து கொண்டாள். தன் கேபினை விட்டு வெளியேறினாள். ஷர்மி மற்ற அலுவலக வேலையாட்களை கடந்து செல்லும் போது ஆங்காங்கே கிசுகிசுவென பேசிக்கொண்டிருந்தனர். ஆமாப்பா, அவ சொன்னது உண்மைதான் போல. வருண் சார் இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சது உண்மைதான் போல. வருண் சாரே அவரோட கோட்டையும் கொடுத்துருக்காரு போல. பெண்ணொருத்தி இவ்வாறு கூற, ஏண்டி தப்பா நடக்கிற ஆள் எதுக்காக அவருடைய கோட்டை கழட்டி அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் என இன்னொருத்தி கேள்வி கேட்க, உனக்கு வருண் சார் மேலே க்ரஷ் இருக்குன்றதுக்காக அவர் பண்ண தப்பை சப்போர்ட் பண்ணி நியாயப்படுத்தாத என வேறொருத்தி குறுக்கே வந்தாள். இவர்கள் பேசிக்கொள்வதை காதில் கேட்கும் அளவிற்கு ஷர்மிக்கு நேரமில்லை. விரைவாக ஆஃபீஸை விட்டு வெளியேறினாள். நேராக சரவணனை சந்திக்க சென்றாள். சரவணன் ஸ்டேஷனில் அமர்ந்து தன் வேலையை கவனித்துக் கொண்டிருக்க ஷர்மி ஆட்டோவில் வந்து இறங்கினாள். தன் முன் ஆண்கள் அணியும் மேற்கோட்டை அணிந்து வந்த ஷர்மியை பார்த்து சிரித்தான் சரவணன். என்ன ஷர்மி, எப்போ இருந்து இந்த கோட்டெல்லாம் போட ஆரம்பிச்ச? ஆனால் கொஞ்சம் கூட செட் ஆகல. சிரிக்காதுரா, இது வருணோட கோட்டு என்றாள். ஓ, போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுக்குற அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சா என கிண்டலாக பேசினான். என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. அவனுக்கு அப்படி என்ன உண்மை தெரிஞ்சதுன்னு தெரியல. ஆஃபீஸில் நான் உட்காந்துருந்தப்ப என் கேபினுக்குள்ளே வந்து கழுத்தை பிடிச்சி நசுக்குனான். விட்டா கொன்று இருப்பான் போல. என்ன ஷர்மி சொல்கிற? கழுத்தை பிடிச்சி நசுக்குனானா? எதுக்கு அப்படி பண்ணா? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே வச்ச கண்ணை வருண் மேலே வைக்காம விட்டுட்ட நீ. அவன் இத்தனை நாளாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். நீயும் நானும் கூட்டின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன விஷயம் அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. என்கிட்ட நீ ஷர்மி இல்லை, உன்னோட அடையாளம் என்ன சொல்லுன்னு கழுத்தை பிடிச்சி நசுக்குனா. அது மட்டும் இல்லை, பவித்ராவை என்ன பண்ணீங்கன்னு என்கிட்டே கேட்குறான். சரி, கொஞ்சம் மெதுவாக பேசு, மற்றவங்களுக்கு கேட்டுற போகுது. மற்றவர்கள் இருப்பதை உணர்ந்து குரலை தாழ்த்தினாள். இந்த சண்டையில் தான் வருண் என்னோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டான். அதனால தான் அவனோட கோட்டை கொடுத்துட்டு போனான். அதன் பின் தான் சரவணன் சற்று சீரியஸாக மாறினான். என்ன, ட்ரெஸ்ஸை கிழிச்சானா? அவன் அப்படிலாம் நடந்துக்கிற ஆள் இல்லையே. அவன் என் ட்ரெஸ்ஸை கிழிச்சது உண்மைதான், ஆனால் நோக்கத்தோடு கிழிக்கல, தெரியாமல் கைப்பட்டு கிழிஞ்சது. அப்போ இதுதான் நீ முதல்ல சொல்லியிருக்கணும். நீ எங்கடா பேச விட்ட?
நேற்று காலையில் வரைக்கும் கூட நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் அவன் செய்யலையே என்றான் சரவணன். கிழிச்ச, நீ என்ன லட்சணத்தில் ஃபாலோ பண்ணியோ தெரியல, என் கழுத்தை பாரு, அவனோட கை முழுக்க இங்கே பதிஞ்சிருக்கு என காட்டினாள். சரி ஷர்மி, அப்படின்னா நீ யாருங்கிற உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? நீ அவன்கிட்ட ஒத்துக்கிட்டியா? இல்லை, அவன்கிட்ட நான் ஷர்மி தான், நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ அந்த ஆஃபீஸில் வேலை செய்ய வேண்டியது கட்டாயம். சரி, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் என்றான் சரவணன். நீ வருணை ஃபாலோ பண்ண வரைக்கும் அவனுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு சொல்லு என கேட்டாள். அன்னைக்கு சாயப்பட்டறையிலேருந்து ஒருத்தனை கடத்தினான்ல? ஆமாம், அந்த ஆள் தான் பவித்ராவோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பாம்பை விட்டவன். அவனை பற்றி வருணுக்கு எப்படி தெரிஞ்சது? பவித்ராவோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை செய்கிற கடப்பையன் தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக வருணுக்கு இதை காமிச்சிருக்கான். ஆனால் நானும் அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணனே, அவனோட முகம் அதில் தெரியலையே. நீ கடைக்குள்ளே இருந்த சிசிடிவி மட்டும்தான் செக் பண்ண. கடையிலேருந்து வெளியே போனவன் எந்த திசையில் போயிருப்பான்னு யோசிச்சு எல்லா பக்கமும் இருக்க கடையிலையும் வெளியே வச்சிருக்க சிசிடிவி ரெக்கார்ட் வாங்கி செக் பண்ணியிருக்கான் வருண். ஷர்மி ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். வருண் அவனை விசாரிக்கும் போது அந்த இடத்துல நானும் மறைஞ்சிருந்தேன். அவன் என்ன சொன்னான்னா, அடையாளம் தெரியாத ஒரு ஆள் அவனுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணுங்களை ஃபாலோ பண்ண சொல்லி வேலை கொடுக்குறான்னா. முழுசாக 1 மாதத்துக்கு அந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் அவனோட வேலையாம். அதுக்கப்புறம் வருண் அவன்கிட்ட இருந்து ஃபாலோ பண்ண பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கி அவங்களோட வீட்டுக்கு போய் விசாரிச்சிருக்கான். அப்போ தான் எனக்கே அந்த அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்துச்சு. லிஸ்ட்டில் இருந்த ஒவ்வொரு பொண்ணும் ஒன்று இறந்து போயிருக்காங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க, அதுவும் இல்லைன்னா முகம் வீங்கி தான் முகத்தை மறைச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. என்ன, முகம் வீங்கி போயிருக்கான்? ஆமாம் ஷர்மி, இதுக்கு மேலேயும் காத்திருக்க முடியாது. பொண்ணுங்களுக்கு மறைமுகமாக ஆப்ரேஷன் செஞ்சு அவங்களோட முகத்துலேருந்து எதையோ எடுக்கிறாங்க. அது என்ன நீ தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். முகத்துல இருந்து அப்படி என்ன எடுக்க முடியும்? தோலை கூட எடுத்து பயன்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் என்றாள். இல்லை ஷர்மி, அந்த பொண்ணுங்களை நானும் நேரில் பார்த்தேன். அவங்களோட முகத்தில் எந்த காயமும் இல்லை, ஆனால் நல்லா வீங்கி போய் இருக்கு. வேற என்னமோ பண்ணுறாங்க. நீ முடிஞ்ச வரைக்கும் வருண் கூட எந்த சண்டையும் இல்லாமல் அவனை விட்டு விலகியே இரு. வருண் வேணான்னு சொன்னால் பிரதாப் கண்டிப்பாக உன்னை வேலையிலேருந்து தூக்கிடுவான். இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? அவன் வேற என்கிட்ட கோவமாக நடந்துட்டு போனான். நாளைக்கு பிரதாப் வந்துடுவான். கண்டிப்பாக என்னை ஆஃபீஸை விட்டு வெளியே அனுப்ப போகிறான். நோ ஷர்மி, அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. சரவணனிடம் பேசிவிட்டு ஷர்மி கடைக்கு சென்று புது உடை வாங்கி அங்கேயே மாற்றிக்கொண்டு மீண்டும் ஆஃபீஸிற்கு திரும்பினாள். வீட்டுக்கு சென்று உடை மாற்றினால் பவித்ராவின் தாய் என்னவோ ஏதோ என நினைத்து பயந்து விடுவார். ஆஃபீஸில் வருணையும் ஷர்மியையும் பற்றி பேச்சு தீயாக பரவியது. விஷயம் சாண்டியின் காதுகளுக்கு சென்றது. என்ன இது புதுசா இப்படி ஒரு வதந்தி கிளம்பியிருக்கு? அதுவும் நம்ம வருணை பற்றி. என்னை பற்றி சொன்னாவது ஒரு நியாயம் இருக்குது, ஏன்னா நானே என்ன நம்ப மாட்டேன். சாண்டி தனக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்தான். வேலையாக செல்வது போல் ஷர்மியை பார்க்க சென்றான். சொல்லு சாண்டி, ஏதாவது வேலையா? இல்லை, இந்த பக்கமாக ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு. என்ன நீ ஏதோ வெளியூர் போகிற மாதிரியும் போகிற வழியில் என்னை பார்த்துட்டு வந்த மாதிரியும் சொல்கிற? இல்லை, எப்படி இருந்தாலும் மற்ற ஸ்டாஃப் மாதிரி நீ கிடையாது. என்னோடய ஃப்ரெண்டு, உனக்கு ஏதாவது வேணும்னா நான் பக்கத்துலேருந்து கவனிச்சிக்கணும்ல. அவன் பேசுவதிலேயே புரிந்தது விஷயம் ஆஃபீஸ் முழுக்க பரவி விட்டது என. சாண்டி கவனித்தான். காலை அவள் அணிந்திருந்த உடை வேறு, இப்பொழுது அணிந்திருக்கும் உடை வேறு. அப்படியென்றால் வருண் இவளின் உடையை கிழித்தது உண்மையா? சாண்டி எதுவும் பேசாமல் யோசித்து கொண்டே அவனின் டேபிள் அருகே நின்றிருந்தான். சாண்டி, உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஆமாம் ஷர்மி என எதிரில் இருந்த நாற்காலியில் வேகமாக அமர்ந்தான். வருண் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணானா? இல்லை சாண்டி, ஏன் திடீர்னு கேட்குற? ஒன்றும் இல்லை. சரி, அப்போ நான் என் வேலையை கவனிக்கலாம்ல? நீ கவனி. அவளின் கேபினை விட்டு வெளியே வந்த சாண்டி நேராக வருணின் கேபினுக்கு சென்றான். செல்லும் வழியிலும் வேலை செய்யும் ஆட்கள் இதை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். பிரதாப் வேற இவனை பார்த்துக்கோன்னு நம்ம பொறுப்பில் விட்டுட்டு போயிட்டான். இந்த பயப்புள்ள என்னடான்னா பொட்டை புள்ள சட்டையை பிடிச்சி இழுத்துருக்கான். இந்த விஷயம் பிரதாப்புக்கு தெரிஞ்சது, நீ கூட இல்லாமல் எங்கே போனேன்னு கேட்பான். சாண்டி புலம்பிக் கொண்டே அதே வேகத்தில் வருணின் கேபினில் நுழைந்து கேள்வி கேட்டான். நீ என்ன பண்ணி வச்சிருக்க வருண்? ஏதோ நுழைந்ததும் வேகத்தில் கேள்வி கேட்டு விட்டான். ஏற்கனவே ஷர்மியின் மீது கோபத்தில் இருந்தவன் சாண்டி கேள்வி கேட்டதும் முறைப்பாக பார்த்தான். அவனின் பார்வையில் அஞ்சி, அது என்ன கேட்குறேன்னா, ஆஃபீஸ் முழுக்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, உனக்கும் ஷர்மிக்கும் சண்டைன்னு. அதான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இழுத்து இழுத்து ஒரு வழியாக பேசி முடித்தான். அவள் யாருடா எனக்கு? அவள் கூட நான் ஏன் சண்டை போட? ஆஃபீஸில் வேலை இல்லாதவங்க எதையாவது கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க. அதை நம்பி நீ என்கிட்ட வந்து கேள்வி கேட்பியா? இவன் என்ன எதுவும் நடக்காத மாதிரி பேசுகிறான்? அப்போ உண்மையிலேயே எதுவும் நடக்கலையா? ஒரே குழப்பமாக இருக்கே. இந்த விஷயம் பிரதாப் காதுக்கு போகாமல் இருக்கணும் என எண்ணிக்கொண்டான். பிரதாப்பும் ராஜேஷும் உதகமண்டலத்தில்
உப்பர் பஜாரில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரை பார்க்க காத்து கொண்டிருந்தனர். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன உங்கள் இன்ஸ்பெக்டர் வருவாரா இல்லையா? சார், இன்ஸ்பெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போயிருக்காரு, வர சாயந்தரம் ஆகும் என்றார் கான்ஸ்டபிள். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? 1 மணி நேரமாக காத்துட்ருக்கோம், முன்னையே சொல்ல மாட்டீங்களா என ராஜேஷ் கத்தினான். இங்கே பாருங்கள் சார், போகிற வர உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல நாங்கள் இங்கே வேலை செய்யல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ராஜேஷ் மீண்டும் அவர்களுடன் சண்டையிட்டு பேச, ராஜேஷ் வேணாம் விடு. இல்லை பிரதாப், இவங்களை சும்மா விட முடியாது. ஓ அப்படியா, சாரால் அப்படி என்ன பண்ண முடியும் என கான்ஸ்டபிள் நக்கலாக கேட்டார். இங்கே பாருங்க, பிரச்சனையை வளர்க்க வேணாம். அவன் ஏதோ கோவத்தில் பேசிட்டான். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். பிரதாப் ராஜேஷை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். என்ன பிரதாப் இவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்க? ராஜேஷ், வர வர உனக்கு புத்தி கம்மி ஆயிடுச்சா என்ன? நாம் பண்ணுற பிஸ்னஸுக்கு போலீஸை நம்ம பகச்சிக்க கூடாது, மறந்துட்டியா? இன்றைக்கி நம்ம அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க வரோன்னு சொல்லிட்டு தானே வந்தோம். வேணும்னே இங்கே இல்லாமல் கோர்ட்டுக்கு கிளம்பியிருக்காரு. அவன் வேணும்னே நம்மளை அலைய விடுறான் தான், பார்த்துக்கலாம் வா. பிரதாப் ராஜேஷை அழைத்து கொண்டு கோர்ட்டுக்கு சென்றான். அங்கே கோர்ட்டினுள் இன்ஸ்பெக்டரை சந்தித்து பேசினான். சரி, 2 பேரும் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நாம் இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும்னா நம்மளை தனியாக கவனிக்கணும். சார், உங்களை கவனிக்கணும்னு தான் காலையிலேருந்து காத்துட்ருக்கோம். நீங்கள் வேணும்னே எங்களை அலைய விடுற மாதிரி தெரியுதே. அப்படியெல்லாம் இல்லைங்க, இன்றைக்கி நீங்கள் வரேன்னு சொன்ன விஷயத்த நான் மறந்துட்டேன். அர்ஜென்ட்டான கேஸில் இருந்ததுனால கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண வந்துட்டேன். நம்பும்படி இல்லை என்றாலும் வேறு வழி இல்லை. அந்த போலீஸிடம் ஓரளவிற்கு ஒத்து வருமாறு தங்கள் கணக்கை பேசி முடித்தனர். எதுக்கு கேஸை இப்படி இழுத்தடிக்கிறீங்க? நான் தான் பணத்தை முழுசாக கொடுத்துட்டேன்ல. நான் உங்கள் அண்ணன் பொண்டாட்டி தானே, யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறீங்க. எனக்கு பணம் வேணும், நீ கொடுத்துட்டா நாங்கள் உடனே கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன். பேசிக் கொண்டிருப்பது ஜெனி தான். அவளின் கணவனின் தம்பியிடம் கெஞ்சி கொண்டிருந்தாள். டேய், அது ஜெனி தானே? ஏற்கனவே ஜெனியை பார்த்து கொண்டிருந்த பிரதாப்பிடம் உறுதி செய்ய கேட்டான் ராஜேஷ். ஆமாண்டா, அவனோட ரெஸ்டாரண்ட் கேஸ் ஒன்று கோர்ட்டில் போயிட்டுருக்குன்னு சொன்னால, ஹஸ்பண்டோட பிரதர் இவன் தான் போல. ஹாய் ஜெனி என பிரதாப் முன்னே சென்றான். பிரதாப்பை கண்டதும் ஜெனியின் எதிர் வழக்கு தொடுத்த கொழுந்தன் வித்தியாசமாக பார்த்தான். என்ன ஜெனி, இன்னைக்கு கேஸ் கோர்ட்டில் வாய்தாவா? ஆமாம் பிரதாப். இவன் தான் கேஸ் போட்டதா? நான் கூட உன்னை நல்லவான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா கதை இப்படி போகுதா? எங்கடா புருஷன் இல்லாமல் தனியாக ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாளேன்னு பார்த்தேன். துணை இல்லாமல் எப்படி வாழ முடியும் என வாய்க்கு வந்ததை பேசினான். பிரதாப் அவனை கூர்மையாக முறைத்தான். என் பதிலை செயலில் காட்டுறேன்டா என்பது போல். என்னடா முறைக்கிற? என் ஊருக்கு வந்து என்னைய முறைக்கிறியா? இங்கே பாரு, உனக்கு என் கூட மட்டும்தான் பேச்சு. என்ன சேர்ந்தவங்க கூட சண்டை போட உனக்கு உரிமை இல்லை. பிரதாப் வா போலாம். ஜெனியை பிரதாப்பும் ராஜேஷும் காரிலேயே ரெஸ்டாரண்ட்டில் டிராப் செய்தனர். அவனை சும்மா விடக்கூடாது. என்ன தைரியம் இருந்தால் நம்மக்கிட்டே வாய் பேசுவான். என்ன ராஜேஷ், நான் அவனை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? அவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் கோர்ட்டில் இருந்தே கிளம்புனேன். என்னடா சொல்கிறேன்? நானும் கூட தானே இருந்தேன். எப்போ என்ன பண்ண? மதியம் 3 மணி அளவில் ஜெனிஃபரை சந்திக்க சென்றான் பிரதாப். ஜெனிஃபரின் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யும் ஆட்களும் ஜெனிஃபரும் ஆனந்தத்தில் இருந்தனர். என்ன ஜெனி, ரொம்ப சந்தோஷமாக இருக்க? ஆமாம் பிரதாப், ரொம்ப சந்தோஷமாக இருக்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க. என்ன விஷயம்னு சொன்னால் நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. இந்த ஸ்வீட்டை முதல்ல எடுத்துக்கோ என அவனிடம் நீட்டினாள். அதை வாயில் வைத்து சுவைத்தான். இப்போ சொல்லு, என்ன விஷயம்? என் ஹஸ்பண்டோட தம்பி ரெஸ்டாரண்ட் மேலே கேஸ் போட்டிருந்தான்ல, அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி சட்டப்படி கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டான். வக்கீல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணி சொன்னார். என்னால் நம்பவே முடியல. திடீர்னு எப்படி அவன் மனசு மாறுச்சுன்னு. அப்படியா? அப்போ இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. இன்னொன்று கொடு என ஸ்வீட் பாக்ஸிலிருந்து இன்னொரு இனிப்பை எடுத்து வாயில் வைத்தான். அவனுடன் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் வக்கீலும் வந்து சேர்ந்தார். வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இந்தாம்மா அவன் கையெழுத்து போட்டு கொடுத்த லீகல் டாக்குமெண்ட். பிரதாப் அங்கு வேலை செய்யும் நபர்களிடமும் நன்கு சிரித்து பேசுவதால் அவர்களும் பிரதாப்பிடம் ஆனந்தமாக இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டனர். உனக்கு இந்த தம்பி தெரியுமா என வக்கீல் கேட்டார். அவர் பேர் பிரதாப், என் கூட படித்தவர் என்றார். இன்னைக்கு காலையில் இவர் கோர்ட்டுக்கு வந்திருந்தப்ப உன் ஹஸ்பண்டோட தம்பி கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நீங்கள் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போனதும் கொஞ்ச நேரத்துலேயே உன் ஹஸ்பண்டோட தம்பி முகத்தில் ரத்த காயத்தோடு திரும்பி வந்தான். கையில் பத்திரத்தோடு தான் வந்தான். கேஸை வாபஸ் வாங்கிட்டேன், சொத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெளிவாக எழுதி கொடுத்துருக்கான். எனக்கு என்ன சந்தேகம்னா, சம்மந்தம் இல்லாமல் இவர் ஏன் அவன்கிட்ட பேசணும்? இந்த தம்பி தான் உனக்கு மறைமுகமாக உதவி செஞ்சிருப்பாருன்னு தோணுது. சரிம்மா, நல்லது யார் செஞ்சா என்ன? டாக்குமெண்ட் பத்திரமா வச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன். வக்கீல் அங்கிருந்து கிளம்பினார். ஜெனியின் வேலையாட்களிடம் பேசிவிட்டு ஜெனியை நோக்கி வந்தான் பிரதாப். அவள் ஏற்கனவே அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஓகே ஜெனி, இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். தேங்க்யூ பிரதாப் என்றாள்.
எதுக்கு? நான் எதுக்கு தேங்க்யூ சொல்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவள் உண்மையை அறிந்து கொண்டதை இவனும் ஏற்றுக்கொண்டான். புன்னகையாக சரி என்றான். நான் போயிட்டு வரேன். பொதுவாக நம் கண்ணீரை துடைக்கவும் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளவும் ஒருவர் அருகில் இருப்பது கொடுத்து வைத்த வரமாகும். இத்தனை வருடங்களாக அவள் தனிமையிலேயே வாழ்ந்தாள். இவன் செய்த உதவிக்கு காரணம் நட்பா, இல்லை இவளின் மீது இருக்கும் கல்லூரி காதலா? அவ்வப்போது தன்னை திரும்பி பார்த்து புன்னகைத்துக் கொண்டே செல்லும் பிரதாப்பை பார்த்தாள். தன்னிடம் காதலை வெளிப்படுத்திய பிரதாப்பாக தெரிகிறான். 7 வருடங்களுக்கு முன்பு வருண், பிரதாப், ராஜேஷ், சாண்டி நால்வரும் கல்லூரியில் சேர்ந்து முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களாக இருந்தனர். காலேஜ் கேண்டீனில் ஜெனிஃபர் அவளின் தோழிகளுடன் உணவுண்ண, பிரதாப்போட பார்வையே சரியில்லடி, கண்டிப்பாக இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஜெனி எஸ் சொல்கிறதுக்கு ரெடியாயிரு. கம்முன்னு இருங்கடி, அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், எங்களுக்குள்ளே எதுவும் கிடையாது. அவனுக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. என்கிட்டயே அடிக்காதிரி, உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லு, அது உண்மைதான், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் பிரதாப் உங்ககிட்ட பேசும்போது நாங்கள் பார்த்துருக்கோம் அவன் முகத்தில் எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. ரொம்ப நேரமாக ரோஸ் கையில் வச்சுக்கிட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக உன்னை தெரிதான் வருவான் பாரு. அவளின் தோழி கூறியது போல் பிரதாப் கையில் வைத்திருந்த ரோஸை பின்பக்கமாக மறைத்து வைத்து கொண்டு வந்தான். ஜெனி, பிரதாப் அழைக்க அவள் தலை நிமிர்ந்து பார்த்தாள். சொல்லு பிரதாப், சாப்பிட்டியா என கேட்டாள். இல்லை ஜெனி, இனிமே தான் சாப்பிடணும். சரி அப்பவா உட்காந்து சாப்பிடலாம் என அழைத்தாள். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் இவ்வாறு கூறியதும் அவளின் தோழிகள் ம் என செய்கை காட்டினர். சொல்லு, கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? இதயம் படப்படக்க பின்னால் மறைத்து வைத்திருந்த ரோஸும் நடுங்கியது. இவன் என்னடா நரம்பு தளர்ச்சி வந்தவன் மாதிரி இப்படி கையை ஆட்டுறான்? டேய் சாண்டி, அவனோட இடத்துல நீ நின்று பார்த்தா தெரியும் என ராஜேஷ் கூறினான். வருணுக்கு இதில் விருப்பமில்லை. ஏனோ செய்யுங்கள் என அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். சொல்லு பிரதாப். அவன் கூறியதால் எழுந்து வந்து அவனின் எதிரே நின்றாள். கையில் வைத்திருந்த ரோஸை அவள் முன் நீட்டினான். தன் தோழியர்கள் கூறியது போல இன்று அவனின் காதலை கூறப்போகிறானா என இவளுக்கும் படபடப்பாக இருந்தது. ஐ லவ் யூ ஜெனி, ஒரு வழியாக கூறிவிட்டோம் என நிம்மதியாக மூச்சு விட்டான். காலேஜ் கேண்டீனே அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தது. அவளுக்கு சற்று சங்கடமாக இருந்தது. கல்லூரியில் வருணுக்கும் அவனின் நண்பர்களுக்கும் பெண் ரசிகர் பட்டாளம் அதிகம்தான். 2ஆம் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவிகளும் இதில் அடக்கம். அப்படிப்பட்ட பிரதாப் அவளுக்கு காதல் பூவை நீட்டுகிறான். இவள் வாங்காமல் நிற்கிறாளே என பெண்கள் வேடிக்கை பார்த்தனர். பிரதாப், ஒரு நிமிஷம் என்கிட்ட வா. பிரதாப்பின் கையை பிடித்து கேண்டீனை விட்டு வெளியே அழைத்து சென்றாள். ஜெனி சிறிது நேரம் கழித்து அவன் நீட்டிய ரோஸை தலையில் வைத்துக்கொண்டு கேண்டீன் உள்ளே வந்தாள். அனைவரும் பிரதாப்பின் காதலை அவள் ஏற்றுக்கொண்டதாக எண்ணினர். வெகு நேரமாகியும் பிரதாப் கேண்டீன் உள்ளே வராததால் அவனின் நண்பர்கள் தேடிச் சென்றனர். ஒரு மரத்தின் அருகே சோகமாக நின்று கொண்டிருந்தான் பிரதாப். பிரதாப், என்னடா ஆச்சு, சக்ஸஸா சாண்டி கேட்க. இல்லடா, அவ நோ சொல்லிட்டா. நோ சொல்லிட்டாளா? நீ கொடுத்த பூவை தலையில் வச்சுட்டு போறா? அது அவளுக்கு ரெட் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, அதான் வாங்கிட்டு வந்தேன். அந்த ரோஸ் மட்டும் கொடுக்குறியான்னு கேட்டா, அதான் கொடுத்துட்டேன். ஐயோ, அது மட்டும் இல்லைடா, அவளுக்கு அவனோட மாமா பையன் கூட கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கான். எப்போ வேணால் கல்யாணம் நடக்கும்னு வீட்டில் சொல்லியிருக்காங்களாம். சரி பிரதாப், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, சாதாரணமாக விடு என்றான் வருண். பிரதாப் சற்று வருத்தமாக உணர்ந்தான். ஆனால் நண்பர்களுக்காக புன்னகைக்க ஆரம்பித்து அங்கிருந்து நகர்ந்தான். மறுநாளிலிருந்து ஜெனிஃபர் கல்லூரிக்கு வரவே இல்லை. விசாரித்ததில் அவளுக்கு திருமண ஏற்பாடு ஆரம்பித்து விட்டது என கூறினர். ஆனால் கல்லூரியில் பலர் காதல் வார்த்தை பேசியே ஒரு பெண்ணை ஓட வைத்தாயே என பிரதாப்பை கிண்டல் அடித்தனர். பிரதாப்பும் ராஜேஷும் பயணம் முடிந்து அவர்களின் இல்லம் சென்றடைந்தனர். வருண் அவர்களுக்காக வாசலில் காத்து கொண்டிருந்தான். என்னடா வாசல்லே காத்துட்ருக்க? என்னோட கேர்ள் வரேன்னு சொன்னா, அதான். கிண்டலும் புன்னகையுமாக நண்பர்கள் மூவரும் வீட்டினுள் நுழைந்தனர். சாண்டி டிவி ஆன் செய்து சோஃபாவில் அமர்ந்து ஸ்நாக்ஸை தின்று கொண்டிருந்தான். பிரதாப் வந்து நின்றதை கூட அவன் கவனிக்கவில்லை. மண்டையிலேயே ஒரு கொட்டு கொட்டினான். யார் அது? திரும்பி பார்க்க பிரதாப் வந்திருந்தான். வாய் நிறைய ஸ்நாக்ஸ் வைத்துக்கொண்டு பல்லை காட்டினான். அப்போதிருந்து நண்பர்களுடன் ஆனந்தமாக நேரம் கழிந்தது. வருண் இல்லாத நேரம் பார்த்து பிரதாப் சாண்டியை அடிக்க ஆரம்பித்தான். டேய், ஏன்டா அடிக்கிற, விட்ரா. உன்னை கொல்லாமல் விடுறேன்னு சந்தோஷப்படு. இடியட் இடியட். டேய், நீ இடியட்னு சொல்லி சொல்லியே என்னை முட்டாளாக மாத்துற. ஆமாம், இல்லைன்னா மட்டும் புத்திசாலியாக வளம் வந்திருப்ப. சரி, இப்போ என்ன ஆச்சுன்னு அடிக்கிற, சொல்லிட்டாடி. உன்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? ஆஃபீஸையும் வருணையும் நல்லா பார்த்துக்க சொன்னேன். கரெக்டாக செஞ்சியா? கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன். இடியட். இந்த வாரத்தில் நாங்கள் இல்லாத இந்த சமயம் வருண் அடிக்கடி ஆஃபீஸை விட்டு தனியாக வெளியே போயிருக்கான். என்ன, தனியாக வெளியே போனானா? இல்லையே, அவன் போகும்போது நானும் தானே கூட இருந்தேன். உன் லட்சணம் நல்லா தெரியுது. சரி, வருணை தான் சரியாக கவனிக்கல, ஆஃபீஸையாவது கவனிச்சிட்டியா நீ?
கொடுத்த ஒர்க்கை எல்லாத்தையும் நான் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருக்கேன் என்றான் சாண்டி. ஏதாவது சொல்லிட போகிறேன். இன்னைக்கு காலையில் பீகார்லேருந்து வந்த கிளையண்ட்ஸுக்கு டிசைன் எதுவும் நீ காட்டவே இல்லை. அந்த சமயம் நீ ஆஃபீஸ்லேயே இல்லை, ஆஃபீஸில் வரணும் இல்லை. கிளையண்ட்ஸ் உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? நான் ஷர்மிக்கு ஃபோன் பண்ணி அவளை தான் கிளையண்ட்ஸை ஹேண்டில் பண்ண சொன்னேன். அவளால் தான் அந்த காஸ்ட்லியான ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகலை. சரி விடு, அதான் ஷர்மி பார்த்து முடிச்சிட்டா இல்லை. சரி, இதை கூட விட்டுறலாம். ஆஃபீஸில் இன்னொரு விஷயம் ஓடிட்டுருக்கு, அது எப்படி? நீ எதை கேட்குற? வருண் ஷர்மியோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு அவகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான்னு. ஆமாண்டா, அது உண்மைதான் போல. ஆனால் பாதி உண்மை அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சது. ஆனால் தப்பாக நடந்திருக்க மாட்டான். ஷர்மி காலையில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா, மறுபடியும் மதியத்துக்கு அப்புறம் வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா. அவன் தன் கையை ஆட்டி ஆட்டி பேசிய விதம் பிரதாப்பை எரிச்சலூட்டியது. டேய், எனக்கு தெரிஞ்ச அதே விஷயத்தை தான் நீயும் சொல்கிற. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்குறேன். நான் ஷர்மிகிட்டையும் கேட்டுட்டேன், வருண்கிட்டையும் கேட்டுட்டேன். அவங்க அப்படி எதுவும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆஃபீஸில் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் பரவுச்சுன்னு எனக்கு தெரியலடா. சரி, நீ தான் வேறு வேலையாக ஊட்டிக்கு போனல, இங்கே நடக்கிறதுல உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஆள் வச்சு வேவு பார்க்குறியா என்ன? உன்ன மாதிரி முட்டாள ஓனராக வச்சுக்கிட்டு கம்பெனி எப்படி நடத்த முடியும்? சிறிது நேரத்திற்கு பிறகு பிரதாப் வருணை சந்திக்க அவன் ஒரு குண்டை தூக்கி போட்டான். சொல்லு வருண், என்னமோ பேசணும்னு சொன்ன? இந்த ஷர்மி நம்ம ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வேணாம். நாளையிலேருந்து அவளை வேலைக்கு வர வேணான்னு சொல்லிடு. என்னாச்சு வருண், ஏன் இப்படி சொல்கிற? என்கிட்ட காரணம்லாம் கேட்காத. அவள் வந்தால் நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன், அவ்வளோதான். சரிடா, உனக்கு பிடிக்கலன்னா அவள் வேலைக்கு வேணாம். உன்னை மீறி நான் என்ன செய்ய போகிறேன்? அதுக்கு எதுக்கு ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்கிற? வருண் உறங்க சென்றதும் நண்பர்கள் மூவரும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தனர். என்னடா சொல்கிற? ஷர்மியை வேலையை விட்டு எடுக்க சொல்கிறானா? ராஜேஷ் கேட்க, ஆமாண்டா, ஷர்மி வந்தால் இவன் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்கிறான். சாண்டி, நீ என்ன தான் கவனிச்சுக்கிட்ட? அவங்களுக்குள்ளே ஏதோ பெரிய சண்டை போயிருக்கு என பிரதாப் திட்டினான். டேய், பெரிய சண்டைலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா விசாரிச்சிட்டேன். அவங்களுக்குள்ளே அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. சாண்டிக்கு ஒரு ஐடியா தோன்றியது. பிரதாப், வேணும்னா ஷர்மியோட கேபின்குள்ளே கேமரா இருக்கும்ல, அதை செக் பண்ணி பார்க்கலாம். டேய், ஷர்மி கேபினில் ஏதுடா கேமரா? அட ஆமாம் இல்லை. அப்போ வேறு வழியே இல்லையா? ஷர்மியை வேலையை விட்டு எடுத்து தான் ஆகணுமா? ஆமாம், ஆனால் ஷர்மியை வேலை விட்டு எடுக்கிறதுல எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னைக்கு காலையில் பீகார்லேருந்து வந்த கிளையண்ட்ஸை எவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்கா. அவங்க அடுத்த ஆர்டர் பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என பிரதாப் ஷர்மியை புகழ்ந்து பேசினான். சாண்டி, நீ அந்த ஷர்மிகிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லாத. நாளைக்கு காலையில் நானே ஆஃபீஸில் அவகிட்ட பேசுகிறேன். நான் ஏன்டா ஷர்மிகிட்ட போய் சொல்ல போகிறேன்? நீ தான் நைட்டு முழுக்க தூங்காமல் பொண்ணுங்க கூட மெசேஜ் பண்ணி கடலை போட்டுட்டு இருக்கல்ல, வாய் தவறி உளறிட்டா? அதுக்கு தான் சொன்னேன். இந்த விஷயமும் இவனுக்கு தெரிஞ்சு போச்சா என முழித்தான். மறுநாள் காலை வருண் ஆஃபீஸில் நுழைய ஷர்மி அவளின் கேபினில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த வருண் தன் பின்னால் வந்த பிரதாப்பை திரும்பி பார்த்தான். டேய், இப்போவே போய் பேசி அனுப்பிடுறேன், கொஞ்சம் டைம் கொடு என கெஞ்சலாக கூறினான். வருண் அங்கிருந்து தன் கேபின் நோக்கி சென்றான். ஷர்மியின் கேபின் கதவு திறக்க அவள் தலை நிமிர்ந்து யாரென பார்த்தாள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஷர்மி. தேங்க்யூ. நேற்று மார்னிங் நீங்கள் இல்லைன்னா அந்த கிளையண்ட்ஸ் கையை விட்டு போயிருப்பாங்க. இட்ஸ் ஓகே சார், அது என்னோட ஒர்க்கும் கூட தான். மேற்கொண்டு அவன் பேச தயங்கினான். அவன் என்ன கூற காத்திருக்கிறான் என எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஆக்சுவலாக ஷர்மி, இன்னொரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு வேற ஒரு ஆஃபீஸில் நான் ஜாப் ரெடி பண்ணி தரேன். அங்கே போக ஓகே தானே உங்களுக்கு? வேறு ஆஃபீஸ்லையா? நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுல பிரச்சனையா? அதில்ல. அவன் மேற்கொண்டு பேசாமல் நிறுத்த அவளுக்கு புரிந்து விட்டது. உங்கள் ஃப்ரெண்டு வருண் சொன்னாரா நான் இங்கே வேலை செய்யக்கூடாதுன்னு? பிரதாப் அமைதியாக இருந்தான். எனக்கு யாரும் வேலை வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை, எனக்கு வேண்டியதை நானே பார்த்துக்குவேன். தன் டேபிள் மேலே இருந்த கணினியை ஆஃப் செய்தாள். அவளின் பேக்கையும் எடுத்துக்கொண்டாள். என்கிட்ட சாண்டி என்ன ஒர்க் கொடுத்தாரோ அதில் நான் முடித்ததும் மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அவள் கிளம்ப தயாரானாள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், அவரே திரும்ப வேலைக்கு வர சொல்லி கூப்பிடுவார். ஷர்மி அங்கிருந்து சென்று விட்டாள். இது எப்படி சாத்தியம்? கோபத்தில் ஏதேதோ பேசி செல்கிறாள் என பிரதாப் சாதாரணமாக எடுத்துக்கொண்டான். ஷர்மி ஆஃபீஸிலிருந்து சென்ற விஷயம் அறிந்து புன்னகைத்தான் வருண். வருண் கேமராவில் பார்க்க ஷர்மி ஸ்கூட்டியில் சென்றாள். அவள் ஓட்டிச் செல்லும் ஸ்கூட்டி பவித்ரா உடையது. வருணுக்கு அது பிடிக்கவில்லை. ஆஃபீஸில் வேலைகள் வேகமாக நடக்க பீகாரை சேர்ந்த தொழிலதிபர் வருணின் கம்பெனியில் ஒப்பந்தமிட்டு கொண்ட விஷயம் தெரிந்து சுற்றுவட்டார கம்பெனிகளிலிருந்து பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வருண் ஃபோனில் தேங்க்யூ என கூறிக்கொண்டே சந்தோஷமாக வந்தான். நண்பர்கள் மூவரும் மதிய உணவை உண்ண வருணுக்காக காத்து கொண்டிருந்தனர். என்னடா, யார்கிட்ட வரும்போது தேங்க்யூ தேங்க்யூன்னு சந்தோஷமாக சொல்லிட்டு வர? ராஜேஷ், அந்த பீகார் கிளையண்ட் நம்ம ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆன விஷயம் தெரிஞ்சு நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணுறாங்க.
இவ்வளோ ஏன், இதுக்கு முன்னாடி நம்ம கூட டீலிங் வைக்க யோசிச்ச ஆளுங்க கூட இப்போ டீலிங்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க என வருண் சந்தோஷமாக கூறினான். இது எல்லாத்துக்கும் காரணம் ஷர்மி தான். ஆனால் அவளையே நீங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. சாண்டி கூற, டேய் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? பிரதாப் அவனை அதட்டினான். என்னடா அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறியா? என்னை விட அவள் முக்கியமா உனக்கு? வருண் கோபமாக கேட்டான். நீ என்னடா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரியே கேட்குற? டேய் சாண்டி, உனக்கு எதிரா கேர்ள் ஃப்ரெண்ட்? இல்லைடா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் கேட்பால்ல, என்னை விட அவள் முக்கியமா இவன் முக்கியமானு அந்த மாதிரியே கேட்குறான் வருண், அதை சொன்னேன். சரி ஓகே விடுங்க, ஷர்மியை பற்றி எதுவும் பேச வேணாம். பிரதாப் பேச்சை மாற்றினான். அடுத்த 2 நாட்களுக்கு ஷர்மி அவள் வீட்டிலிருந்து வேலைக்கு செல்வதாக கூறி அருகில் இருந்த ஆசிரமத்திற்கு சென்று சேவை செய்து கொண்டிருந்தாள். பவித்ராவின் தாயிடம் தனக்கு வேலை போன விஷயத்தை கூறவில்லை அவள். கனிகா விஷயம் தெரிந்து அந்த ஆசிரமத்திற்கு ஷர்மியை பார்க்க சென்றாள். ஷர்மி, வா கனிகா. உனக்கு இந்த ஆசிரமம் இங்கே இருக்கிறது தெரியுமா என கேட்டாள் கனிகா. ஏன் தெரியாது? பவித்ரா இங்கே அடிக்கடி வரதை என்கிட்ட சொல்லியிருக்கான். சரி, என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க? இல்லை, ஆஃபீஸ்லேருந்து வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டு தான் சாண்டி அண்ணா சொன்னார். ஆமாம், உண்மைதான். ஆனால் நான் வீட்டுக்கு போயிருந்தப்போ ஆண்டி நீ வேலைக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. எனக்கு வேலை போன விஷயத்த சித்திக்கிட்ட நான் இன்னும் சொல்லலை. ஏன் சொல்லலை? எனக்கு கம்பெனிலேருந்து வேலைக்கு வர வேணான்னு சொன்னது யார் தெரியுமா? உன்னோட அண்ணன் வருண். அவனே அவன் வாயால் என் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வான்னு சொல்லுவான் பாரு. இங்கே பாரு, என் அண்ணனை அவன் இவன் மரியாதை இல்லாமல் சொல்லாத ஷர்மி. சரிங்க சாமி, சொல்லுவார், போதுமா? அது எப்படி அண்ணாவே உன்னை வேலைக்கு வர சொல்லி சொல்லுவார்? இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கேள்வி கேட்குற? இதுக்கு தான் என்னை பார்க்கணுன்னு சொன்னியா? இல்லை, நான் வந்தது இதுக்கு இல்லை. இன்னைக்கு ஈவினிங் என் அண்ணா பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குது, வீட்டில் தான், நீ கண்டிப்பாக வரணும். அந்த சுஜி பாப்பாவுக்கு பர்த்டேவா? சரி. ஷர்மி வருவதாக ஒப்புக்கொண்டாள். உனக்கும் வருண் அண்ணாக்கும் சண்டையா? இல்லையே, ஏன் கேட்குற? இல்லை, சாண்டி அண்ணா சொல்லும்போது உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வந்ததுனால தான் வேலைக்கு வேணான்னு சொன்னதாக சொன்னார். ஷர்மி அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டு அமைதியாக தன் வேலையை கவனித்தாள். உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் என் அண்ணன் கிட்ட சண்டை போட்டு தான் வருவீங்களா? பவித்ராவும் இப்படி தான் எப்பவும் அண்ணா கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பா. அப்போ பவித்ராவை நீ சண்டைக்காரின்னு சொல்கிறியா? ஆமாம், அவள் சண்டைக்காரி தான். அவள் ஒரு ராட்சசி. கனிகாவை பார்த்தாள் ஷர்மி. ஏன் உன் கண்ணு கலங்குது? என்னால் இன்னும் ஏற்றுக்க முடியல. அந்த ராட்சசி கூடவே சேர்ந்து சுற்றி பழக்கம் ஆயிடுச்சு. நான் இப்போல்லாம் எங்கேயும் வெளியே போகிறதில்ல தெரியுமா? போகிற இடம்லாம் அவன் நிற்கிற மாதிரியே தோணுது. ஷர்மி கனிகாவை அணைத்து ஆறுதலாக தட்டி கொடுத்தாள். தோழிகள் இருவரும் சிறிது நேரம் ஆசிரமத்திலேயே நேரத்தை செலவிட்டனர். சரி ஷர்மி, நான் இப்போ கிளம்புறேன். நீ ஈவினிங் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துரு என அழைத்து விட்டு சென்றாள் கனிகா. வேலையில் இருக்கும் வருணுக்கு அவனின் அண்ணி அழைத்தார். ஹலோ, சொல்லுங்க அண்ணி. என்ன சொல்லுங்கன்னு சொல்கிற? அப்படின்னா மறந்துட்டியா? இன்னைக்கு என்ன நாள்? நான் அதெல்லாம் மறக்கல. இன்னைக்கு சுஜி பாப்பாவோட பர்த்டே அதானே? பரவாயில்ல, ஞாபகம் வச்சுருக்கியே. நான் எந்த வருஷம் மறந்துருக்கேன்? என்னை பார்த்து இப்படி கேட்குறீங்க? ஃபங்க்ஷன் எந்த ஹால்னு சொல்லுங்கள். இல்லை வருண், இந்த வருஷம் ஃபங்க்ஷன் ஹாலில் வைக்கல, வீட்டில் தான் வச்சுருக்கோம். ஏன் வீட்டில் வச்சிங்க? சும்மா தான், ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு வீட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன் வீட்டில் வச்சா வரமாட்டியா? ப்ளீஸ் வருண், பெரிய மாமாவுக்கு வயசாகிட்டே போகுது. இதுக்கு மேலேயும் அவரை நீ கஷ்டப்படுத்துறது அவரோட ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஈவினிங் கண்டிப்பாக வந்துடு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வா. காலை கட் செய்த கையுடன் அவனின் அண்ணி மற்ற நண்பர்கள் மூவருக்கும் அழைப்பு விடுத்து கான்ஃபரன்ஸ் காலையிலேயே பர்த்டே பார்ட்டிக்கு வருமாறு அழைத்தார். சோமு அவர்களின் வீடு வண்ண விளக்குகளால் ஜொலித்து கொண்டிருந்தது. தன் பேத்தியின் பிறந்த நாளுக்கு நண்பர் வட்டாரங்களையும் முக்கிய சொந்தங்களையும் மட்டும் அழைத்திருந்தார் சோமு. அம்மாடி, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சுஜி பாப்பாவை வெளியே வந்து நிற்க சொல்லலாம்ல என தன் மருமகளிடம் பேசினார் சோமு. இதோ போய் கூட்டிட்டு வரேன் மாமா. சுஜியை அழைப்பதற்காக அறைக்கு சென்றாள். அங்கு நடக்கும் கூத்தை பார்த்து தன் இடுப்பில் கையை வைத்து முறைத்து பார்த்தாள். ஹேய், தேங்க்யூ டேடி, ஐ லவ் யூ வெரி மச் என சுஜி பாப்பா அவளின் தந்தை மதிமாறனை கட்டி அணைத்து குதித்து கொண்டிருந்தாள். வாங்கிட்டீங்களா? நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி அனுப்பியோ அவள் கேட்டான்னு இந்த தங்க பெனாவை வாங்கி வந்திருக்கீங்க. என்ன பேசுகிற நீ? நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. பர்த்டே அன்னைக்கு அவள் கேட்குறத வாங்கி கொடுக்கறத விட வேற என்ன வேலை? அவள் இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன ஸ்கூல் பொண்ணு. இப்படி தங்க பேனெல்லாம் வாங்கி கொடுத்து அவளுக்கு தவறான வழியை காட்டாதீங்க. பாருங்கப்பா, அம்மா பர்த்டே அன்னைக்கு கூட என்னை திட்டுறாங்க என தன் தந்தையிடம் கெஞ்சலாக கட்டி கொண்டாள் சுஜி பாப்பா. அம்மாவை விட்டுறா செல்லம், இப்படி தான் எது கேட்டாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். பாத்தியா, அப்பா எனக்கு எது வேணால் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. என் பேச்சு தான் கேட்பாரு, உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டாரு என தன் தாயை பார்த்து பழிப்பு காட்டி விட்டு குட்டி அங்கிருந்து ஓடினாள். தன் கணவனை பார்த்து முறைத்து கொண்டு நிற்க மதிமாறன் சமாதானப்படுத்த அருகில் வந்தான்.
திரும்பி கொண்டாள். அடேங்கப்பா, இப்படி திரும்பி நின்னா நான் யாரை சமாதானப்படுத்த? நீங்கள் யாரையும் சமாதானப்படுத்த தேவையில்லை. ஆனால் எனக்கு சமாதானப்படுத்தணும்னு ஆசையாக இருக்கேன் என தன் மனைவியை பின்னிருந்து இருக்க அணைத்தான். பாப்பா கிட்ட பாசம் காட்டுறேன்னு சொல்லி தப்பான பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? பொண்ணுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கறது தப்பா? அதுக்காக 3வது படிக்கிற பொண்ணுக்கு எப்படி கோல்டில் பேனா வாங்கி கொடுப்பீங்களா? அவள் தான் நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவான்னு அடம்பிடிப்பா. அப்புறம் அந்த ஹெட்மாஸ்டர் என்ன கூப்பிட்டு டிசிப்ளின் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த ஸ்கூலில் இல்லைன்னா வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கலாம். இல்லைனா என் பொண்ணுக்காக ஒரு புது ஸ்கூல்லையே நான் கட்டுவேன். போதும் போதும், இனிமேல் நீங்கள் என்ன கேட்காம அவளுக்கு எந்த பொருளும் வாங்கக்கூடாது. பொறுப்பான அப்பாவா பொண்ணுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி பேசி கொண்டிருந்தவளின் சத்தம் திடீரென அடங்கியது. அவளை மேற்கொண்டு பேச விடாமல் மதிமாறன் அவள் இதழை சிறை செய்திருந்தான். போதும், வெளியே எல்லாரும் காத்துட்ருப்பாங்க, நான் போகணும் என்றாள். வெளியில் நண்பர்களும் உறவினர்களும் வந்து சேர்ந்தனர். வருணும் அவனின் தோழர்களும் கூட வந்தனர். சுஜி பாப்பாவுடன் பேசிக் கொண்டிருந்த வருண் மனதை இழுக்கும் சிரிப்பு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். லெஹங்கா அணிந்த பெண். சோமு அவர்களின் பிறந்தநாள் விழாவில் பவித்ரா அணிந்திருந்த உடை அது. பின்னிருந்து பார்க்க பவித்ராவாகவே தெரிந்தாள் அந்த பெண். வருணின் நண்பர்கள் சுஜி பாப்பாவிடம் பேச வருண் அந்த உடை அணிந்த பெண்ணை பார்த்து பவித்ராவாக இருக்குமோ என ஏங்கி முன்னே சென்றான். அவள் திரும்பி நின்றிருக்க பவி என அழைத்து தோளை தொட்டான். அவள் திரும்பியதும் இவனின் முகம் எரிச்சலாக மாறியது. நின்றிருந்தது ஷர்மி. அருகில் கணிகாவும் இருக்க, என்ன அண்ணா என கேட்டாள். இந்த ட்ரெஸ்ஸை இவ எதுக்கு போட்டிருக்கா? ஏன் இந்த ட்ரெஸ்ஸை இவ போடக்கூடாது? இது பவித்ராவோட ட்ரெஸ் தானே? ஆமா அண்ணா. மிஸ்டர், உங்களுக்கு எப்போவும் என் ட்ரெஸ் மேலே தான் கண்ணா. நான் எந்த ட்ரெஸ் போட்டால் உங்களுக்கு என்ன? உங்கள் வேலையை மட்டும் கவனிங்க. ஷர்மி, எதுக்கு அண்ணன்கிட்ட எப்படி பேசுகிற? உன் அண்ணன் பேசுறது மட்டும் சரியா? நான் எந்த ட்ரெஸ் போட்டால் அவருக்கு என்ன? இவள் கேட்பதும் சரிதான். அண்ணா, அவள் எந்த ட்ரெஸ் போட்டால் என்ன? விடுங்களேன், நீங்கள் உள்ளே போங்க. ஏய், நீ வாடி என ஷர்மியை உள்ளே அழைத்து சென்றாள் கனிகா. சிறிது நேரத்தில் அவர்களின் காம்பவுண்டின் உள்ளே புல்லட் சத்தம் கேட்க சரவணன் வந்திருந்தான். அவனை பார்த்ததும் வருண் புருவம் சுருக்கினான். இவன் எதுக்கு இங்கே வந்தான்? பிறகுதான் தெரிந்தது, பின்னால் பவித்ராவின் தாய் அமர்ந்து வந்திருந்தார். பவித்ராவின் தாயை பார்த்ததும் அவர்களை வரவேற்க முன்னே சென்றான் வருண். சோமுவும் அப்போது அங்கு வந்து சேர்ந்தார். வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? பரவாயில்லம்மா, நல்லதாக இருக்க. வாங்க ஆண்டி. பவித்ராவின் தாயை வருண் அருகிலிருந்து கவனித்து கொண்டான். என்ன உன் அண்ணா என் சித்தியை இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாரு? ஆண்டிக்கு இப்போ கூட யாரும் இல்லைல்ல, அவங்க தனியாக இருக்கிறதா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் வெளியே பார்க்குற இடத்துல அண்ணா நல்லா பேசுகிறாரு. ஆனால் ஷர்மிக்கு தெரியும் உண்மை இதுவல்ல. பவித்ரா மீது கொண்ட காதலால் அவளின் தாயையும் அன்பாக கவனித்துக் கொள்கிறான் என்று. சித்தி, நீங்கள் தனியாவா வந்தீங்க? ஷர்மி வந்து கேட்க, இல்லைம்மா, சரவணன் தான் கொண்டு வந்து விட்டான். சரவணன் வந்திருக்கிறான் என கேட்டதும் கனிகா சற்று ஆர்வமானாள். சரவணனா? எங்க? பைக்கை பார்க் செய்துவிட்டு வந்த சரவணனை கனிகா வரவேற்றாள். வாங்க. அவளை பார்த்து புன்னகைத்தான். ஹலோ மிஸ்டர் சரவணன், வெல்கம். வருணின் வரவேற்பையும் ஏற்றான் சரவணன். சிறிது நேரம் அவர்களுடன் பேசிய சரவணன் கிளம்புவதாக கூறினான். ஏன், பர்த்டே பார்ட்டி முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கலாமே என வருண் கூற, இல்லை மிஸ்டர் வருண், அத்தையே ட்ராப் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். நான் இப்போ டியூட்டியில் தான் இருக்கேன், திரும்பி போகணும் என கூறினான். பார்ட்டி முடியும் வரை சரவணன் இருப்பான் என கனிகாவும் எதிர்நோக்கினாள். அவன் வேலை இருக்கிறது என கூறியதும் சற்று ஏமாற்றம்தான் அவளுக்கு. அனைவரிடமும் கூறிக்கொண்டு சரவணன் அங்கிருந்து கிளம்ப தன்னை திரும்பி பார்ப்பாரா என கனிகா நோட்டம் விட்டாள். தனது புல்லட்டில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தவன் கனிகாவை பார்த்தான். போயிட்டு வரேன் என தூரத்திலிருந்து அவளின் பார்வைக்கு பதில் தந்தான். அவ்வளவு தூரம் சென்று பைக்கை ஸ்டார்ட் செய்த பிறகு தன்னிடம் போயிட்டு வருவதாக கூற எண்ணிய அவன் மனதை நினைத்து ஆனந்தத்தில் ஆழ்ந்தாள். வருண், நானும் அப்பாவும் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் என மதிமாறன் வந்து கூறினான். என்னன்னா, பாப்பாவோட கேக் கட்டிங் ஸ்டார்ட் ஆக போது இப்போ வெளியே போகணும்னு சொல்கிறீங்க? ஒரு வீடியோ கால் மீட்டிங் இருக்குடா. அப்பா மறந்துட்டாரு, ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிட்டாங்க. நாங்கள் உடனே போயிட்டு வரோம். உன் அண்ணி கேட்டால் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்லிடு. உண்மை சொல்கிறாதுரா. மதிமாறன் பயத்துடன் பேசி சென்றான். சித்துப்பா, சொல்லு பாப்பா. அப்பா எங்கே போகிறாரு? இங்கே பக்கத்தில் தான் போகிறாரு, வந்துடுவார். அம்மா கிட்ட சொல்லிடாத. சரி. என்னோட பர்த்டே கிஃப்ட் எங்க? குழந்தைக்காக வாங்கிய வாட்சை எடுத்து தந்தான். ஹை, வாட்ச் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சித்தப்பா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சித்தப்பா, சொல்லு பாப்பா. எனக்காக இன்னொரு விஷயம் செய்வீங்களா? என்ன? இன்னைக்கு நைட்டு என் கூடவே தங்குறீங்களா? வருண் பாப்பாவின் உயரத்திற்கு குனிந்து பேசினான். இன்னைக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நீ அவங்க கூட விளையாடு. நான் இன்னொரு நாள் வந்து தங்குறேன்.
போங்க சித்தப்பா, நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, ஆனால் தங்கவே மாட்டீங்க. என் கூட பேசாதீங்க. குழந்தை சினுங்களாக அங்கிருந்து சென்றாள். டேய், ஏன்டா பர்த்டே அதுவுமா பாப்பா வாழ வைக்கிற? சாண்டி, எனக்கு மட்டும் குழந்தைய கஷ்டப்படுத்த ஆசையா என்ன? ஒரு நாள் தங்குனா அப்புறம் அதே பேச்சா எடுத்து தினமும் இங்கே தங்க வச்சிருவாங்க. வருண், அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்கு. பிரதாப்பும் உடன் சேர்ந்து பேசினான். குழந்தை வருத்தமாக சென்றது வருணுக்கும் மனவழியாக தான் இருந்தது. வருண் குழந்தை வீட்டினுள் செல்வதை பார்த்ததால் குழந்தையை தேடி உள்ளே சென்றான். வீட்டினுள் தன் மொபைலில் பேசிக் கொண்டிருந்தாள் ஷர்மி. வீட்டின் வேலை பெண் ஒருத்தி சுஜி பாப்பாவுக்கு வந்த பரிசு பெட்டிகளை அறைக்கு கொண்டு செல்ல கை தவறி ஒரு பரிசு பெட்டி தரையில் விழுந்தது. பரவாயில்ல, நீங்கள் முன்னாடி போங்க, நான் அதை எடுத்துகிட்டு வரேன். ஷர்மி அந்த பரிசு பெட்டியை எடுத்துக்கொண்டு வேலை பெண்ணின் பின்னாலேயே ஒரு அறைக்கு சென்றாள். அந்த அறையில் மேலும் பரிசுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வேலை பெண் கையில் இருந்த பரிசுகளை கீழே வைத்துவிட்டு ஷர்மியிடம் இருந்ததை வாங்கினாள். கொடுங்க மேடம். அவர்களுக்கு உதவிய பிறகு மீண்டும் தன் போனில் வந்த அழைப்பை ஏற்று பேசினாள். சுஜியை தேடிக்கொண்டு வருண் வீட்டிலேயே உலாவர சுஜி பாப்பாவோ வருணுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து வந்தான். ஷர்மி பேசி முடித்து தன் போனை கட் செய்து திரும்ப அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பரிசு பெட்டிகள் கைப்பட்டு கீழே விழுந்தது. அறையிலிருந்து சத்தம் கேட்க வருண் சுஜியாக இருக்குமோ என நினைத்து அந்த அறையினுள் நுழைந்தான். ஷர்மி திரும்பி நின்று பரிசுகளை அடுக்கி வைக்க வெளியே இருந்த சுஜி பாப்பா கதவை சாத்தி தாழிட்டாள். கதவு மூடப்பட்ட சத்தம் கேட்டு வருணும் பரிசுகளை அடுக்கிக் கொண்டிருந்த ஷர்மியும் திரும்பினர். அந்நேரம் வருண் சாத்திய கதவை திறப்பதற்காக மேலும் கீழும் கை வைத்து சாதாரணமாக இழுத்தான். இதை பார்க்க ஷர்மிக்கு கதவை பூட்டுவது போல் தெரிந்தது. என்ன பண்றீங்க என்றாள். அடுத்த அத்தியாயம் விரைவில். நன்றி.